இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எங்க அந்த எகிப்தியர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாங்க திரும்ப போயிடுவோமோ, அதே அடிமைத்தனத்துக்குள்ள திரும்ப போயிடுவோமோ என்று சொல்லி ஒரு விதமான பயம் இவர்களுக்குள் வந்து விட்டது. எகிப்தியர் எங்களை சாகடிக்கிறதுக்கா இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்த, அல்லது இந்த வனாந்தரத்திலேயே நாங்க சாவணும் நீ நினைக்கிறியா என்று சொல்லி மோசேயின் இடத்துல இவங்க போய் கர்த்தர் இதுக்கு முன்னாடி செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் எதையும் யோசிக்காம கர்த்தருக்கு விரோதமாய் இவர்கள் நின்று பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த ஜனங்கள் இவ்வளவாய் சொன்ன போது மோசே அவங்களுக்கு கொடுக்கிறதான ரிப்ளை என்ன? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பாருங்க. ஐயா, இவ்வளவு நாட்கள் அவர் செஞ்சதை காட்டிலும் இன்னைக்கு ஒரு மேலான அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த எகிப்தியர் அவங்களை பின்தொடர்றதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பார்வோனா? கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினது தேவன் தான். ஆனா அதே தேவன் இந்த இடத்துல ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்றேன். என்னையா இவர் கொஞ்சம் பார்க்க வில்லனை போல நமக்கு தோன்றாருல. பிள்ளைய கிள்ளி விடுறதும் இவர் தான், தொட்டில ஆட்டி விடுறதும் இவர் தான். நமக்கு இந்த காரியம் கொஞ்சம் விளங்கிக்க முடியல. ஏன் தேவன் இந்த இடத்துல இப்படி செய்யணும்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு சொல்லி வியாதியை அனுப்பும் போதே நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வியாதியிலுமே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார். ஏன் மோசே போய் கேட்ட உடனே அவனுடைய இருதயத்தை மாற்றி தேவன் அனுப்பலாம்ல? மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிற தேவன் அல்லவா அவர்? அனுப்பியிருக்கலாமே. ஏன் பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தணும்? அதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. முதல்ல யோசையும் ஆரோனும் பார்வோன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, என் ஜனங்களை போக விடுன்னு தேவன் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு போக விடுன்னு சொல்றாரு. அதுக்கு பார்வோன் சொல்லுகிற ஆன்சர் என்ன? நான் இஸ்ரவேலை போக விடேன். கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? எனக்கு அவரெல்லாம் தெரியாது. நான் இஸ்ரவேலை போக விடுறதில்ல. உங்களுக்கு புரியுதா? இது மோசே போயிட்டு கேட்கும் போது அவன் சொல்ற ஆன்சர், உன் கடவுள் யாரு? உன் கடவுளை பத்தி எனக்கு தெரியாது. உன் கடவுள் அவர் பேரையே நான் கேள்விப்பட்டதில்லை. உன் கடவுளுடைய வார்த்தைக்கு என்னால எந்த ஆன்சரும் கொடுக்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலை. அதனுடைய தொடர்ச்சியா வசனங்களை நீங்க பின்னாடி தியானிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் கிட்ட போய் நிற்கும் போது மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மோசே என்ன தெரியாதுன்னு சொன்னால அவன் இருதயத்தை கடினப்படுத்தி ஒவ்வொரு நிலையிலையும் நான் யாருன்னு அவனுக்கு காண்பிப்பேன். நானே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தேவன் சொல்லுவார். நீங்க வீட்டுல போய் அதை தியானிச்சு பாருங்க. 10 வாதையை அனுப்புவார். 10 முறையுமே இருதயத்தை கடினப்படுத்துவார். இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் சொல்லுகிற வார்த்தை, இதன் மூலமா நானே தேவன் அறிந்து கொள்வான், நானே தேவன் அறிந்து கொள்வான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், உன் தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டல, நான் யாருன்னு உனக்கு நான் காண்பிப்பேன், நான் யாருன்னு உனக்கு விளங்க பண்ணுவேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை நிமிரச் செய்து நம்மளுடைய தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவர் தாமதித்தாலும் அவர் செய்கிற ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்.